கோவையில் அண்ணாமலையை எதிர்த்து களமிறங்கிய சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவிலிருந்து விலகியிருப்பது எடப்பாடி பழனிசாமியின் தலைமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக உள்ளது. அதிமுக மாணவரணி செயலாளர், தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் என முக்கிய பொறுப்புகளை வகித்த ராமச்சந்திரன் கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் கோவையில் அண்ணாமலையை எதிர்த்து போட்டியிட்டு 2,36,490 வாக்குகளை வாங்கினார். கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர். இருப்பினும் எடப்பாடி தரப்பு சட்டப்பேரவை தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு கூட கொடுக்கவில்லை. இதுதான் எடப்பாடியின் கட்சி ஆளுமை திறன் என அனைவரும் கூறி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் கட்சி உள்ளவரை இப்படி உழைத்தவர்களை அங்கீகரிக்காமல் தனக்கு வேண்டியவர்களை மட்டும் முன்னிறுத்துவது என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் என பலரும் தங்களுடைய மனக்குமுறல்களை கொட்டி வருகின்றனர். ராமச்சந்திரனை போல் பல இளைஞர்கள், தொண்டர்கள் இன்று ஏமாற்றத்தில் இருக்கிறார்கள். இந்நிலையில் கோபத்திலோ வருத்தத்திலோ விலகவில்லை, மனசாட்சிக்காக விலகுகிறேன் என ராமச்சந்திரன் சொல்லியிருப்பது எடப்பாடியின் தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய கண்டனம் என தெரிய வருகிறது. மேலும் இனிமேல் எடப்பாடி இருந்தால் நாங்கள் கட்சியில் இருக்க மாட்டோம் என தொடர்ச்சியாக பல இளைஞர்கள் விலகி வருகின்றனர். அதிமுக என்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் உருவாக்கி நடத்தி வந்த கட்சி. அது எடப்பாடியின் குடும்ப சொத்து அல்ல என அதிமுக தொண்டர்கள் கொந்தளித்து வருகின்றனர். ஆனால் எடப்பாடி அதை தனது கட்டுப்பாட்டில் வைத்து எதிர்கருத்து சொல்பவர்களை எல்லாம் ஓரங்கட்டி வருகிறார். இதனால்தான் தொடர்ந்து தேர்தல் தோல்வி, நிர்வாகிகள் விலகல் நடக்கிறது. இந்த நேரத்தில்தான் எஸ்பி வேலுமணியின் பெயர் மீண்டும் உயர்ந்து வருகிறது. கோவை மண்ணின் மைந்தர், கட்சியை அடிமட்டத்திலிருந்து கட்டி எழுப்பியவர், தொண்டர்களுக்கு மரியாதை கொடுத்து அனைவரின் அரவணைத்து செல்பவர் என அனைத்தும் எஸ்பி வேலுமணியிடம் உள்ளது. வேலுமணி தலைமைக்கு வந்தால்தான் ராமச்சந்திரன் போன்ற இளைஞர்களுக்கு எதிர்காலம் இருக்கும் என்றும் இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக ஆதரவு அளித்து வருகின்றனர். வேலுமணியை ஆதரித்தவர்களுக்கு கூட பொறுப்பு கொடுக்காத எடப்பாடியால் அதிமுக மீளாது. தொடர்ச்சியாக தோல்வியை நோக்கிதான் கட்சி சென்று கொண்டிருக்கும். கட்சியை காக்க வேண்டுமென்றால், இளைஞர்களை தக்க வைக்க வேண்டுமென்றால் அடுத்த பொதுச் செயலாளராக எஸ்பி வேலுமணி வர வேண்டும் என்பது பல அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ராமச்சந்திரனின் விலகல் என்பது கட்சியின் பின்னடைவிற்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை. இனியும் எடப்பாடி அதிமுகவின் தலைவர் பதவியில் தொடர்ந்தால் அதிமுக காலியாகிவிடும். ஆனால் தொண்டர்கள் அனைவரும் வேலுமணி பக்கம்தான் தாங்கள் ஆதரவு அளிக்கப் போவதாக உறுதியாக உள்ளனர். அது மட்டுமல்லாமல் இளைஞர்கள் அனைவரும் எஸ்பி வேலுமணிதான் தலைவராக வர வேண்டும் என குரல் கொடுத்து வருகின்றனர். எனவே அடுத்த அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி நீக்கிவிட்டு எஸ்பி வேலுமணியை தலைமை பொறுப்பில் அமர வைக்கும் நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து எஸ்பி வேலுமணியின் ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.